குற்றால அருவிகளில் இரவில் ஜொலிக்கும் மின்ஒளியால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து உள்ளது. பழைய குற்றால அருவி சிற்றருவியில் மாலை 5 மணி வரை மட்டும் குளிக்க அனுமதிக்கப்படும் சூழலில் மெயினருவி 5 அருவியில் இரவில் மின்னொளியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒக்கியம் துறைப்பாக்கம் எழில்நகர் குடியிருப்பில் 4 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே அரை மணி நேரம் குடிநீர் வழங்கப்படுவதாகவும் இரவு நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படுவதால் மக்கள் சிரமப்படுவதாகவும் குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேட்டா போமா வரும்னு சொல்றாங்க. எப்படி எப்ப வரும் தண்ணி? நைட்டு 10 மணிக்கு விடுறாங்க தண்ணி. நாங்க தூங்கணுமா, வேலைக்கு போட்டா நாங்க என்ன செய்யறது? அதுதான். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ரத்தினக்கோட்டை கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் மழை வளம் மற்றும் விவசாய செழிப்பை வேண்டி பாரம்பரிய மது எடுப்பு திருவிழா நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகளுக்கு பிறகு மதுக்குடங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோவில் குளத்தில் கரைக்கப்பட்டன. ஆண்கள் கோலாட்டமாடியும் பெண்கள் கும்மி அடித்தும் அம்மனை வழிபட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் விரைந்து சாமி தரிசனம் செய்யும் வகையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ராஜகோபுரம், கொடிமரம், பிரகாரங்கள் மற்றும் காத்திருப்பு பகுதிகளை பார்வையிட்ட அவர் நீண்ட நேர காத்திருப்பை குறைக்கும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். மேலும் பக்தர்களுக்கான குடிநீர், மின்விசிறி, ஏர் கூலர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே செங்கல் பகுதியில் புவியியல் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் உரிய அனுமதியின்றி கிராவல் மண் ஏற்றி வந்த டிப்பர் லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. கைப்பற்றப்பட்ட வாகனம் மற்றும் கனிமம் மாயனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆர்கே நகர் ஏகாம்பரம் தெருவில் மின்வாரிய பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் பாதுகாப்பின்றி விடப்பட்ட நிலையில் மழைநீர் தேங்கியதால் மின் கேபிள்கள் பட்டாசு போல வெடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திறந்த பள்ளங்களை உடனடியாக மூடி பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகையில் இருந்து முதுமலை செல்லும் சாலையில் உள்ள சீகூர் பாலம் வனப்பகுதியில் புலி ஒன்று கம்பீரமாக சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் சென்றது. புலி நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியாக இருப்பதால் வாகனங்களை நிறுத்தி புகைப்படம் அல்லது வீடியோ எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். மாணவி உயிரிழப்பை தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நீட் தேர்வை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டால் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. எங்கள் பிள்ளை அணுவிற்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி சவுடு மணல் திருட்டு நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாசிப்பட்டினம் அருகே 10க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் மூலம் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறும் பொதுமக்கள் இயற்கை வளங்களை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஓமன் கடலில் சரக்கு கப்பலில் பணியாற்றிய பொழுது உயிரிழந்த தூத்துக்குடி மாலுமி நிஷாந்தின் உடல் உடனடியாக மீட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என கோரி தூத்துக்குடி சிதம்பர நகரில் CITU மற்றும் ஃபார்வர்ட் சீமென் யூனியன் ஆஃப் இந்தியா சார்பில் போராட்டம் நடைபெற்றது. நிஷாந்தின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு, அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தீவிரமாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். சென்னை வேளச்சேரி குருநானக் கல்லூரியின் 50வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், வளர்ச்சியடைந்த தமிழகம் இல்லாமல் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியாது என்றும் கூறினார். A personality development can be done by the education, and that development brings a nation development. தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டதை வரவேற்று தருமபுரி பேருந்து நிலையத்தில் முன்னாள் MLA SP வெங்கடேஸ்வரன் தலைமையில் பாமகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் அரியலூரில் கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. சாதிவாரி கணக்கெடுப்புக்காக 46 ஆண்டுகளாக பாமக நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என அவர்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற தலைவர் அறையில் வைக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் விஜயின் புகைப்படம் மாற்றப்பட்டதாக குற்றம் சாட்டி தாவேகாவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக வைக்கப்பட்டிருந்த முதல்வர் புகைப்படம் அகற்றப்பட்டு முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் முன்னாள் அமைச்சர்களின் புகைப்படங்கள் மீண்டும் பொருத்தப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்ட தாவேகாவினர் முதல்வரின் புகைப்படம் உரிய இடத்தில் மீண்டும் வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். பழனி அருகே காவலப்பட்டி கிராமத்தில் மதுபோதையில் ஏற்பட்ட வாக்குவாதம் இரு தரப்பினரிடையே மோதலாக மாறியதில் 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி ஒரு தரப்பினர் பழனி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவலர்கள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப்பள்ளி வகுப்பறையில் முதல்வர் விஜயின் புகைப்படத்தை மாட்டி மாணவர்களை கைதட்டச் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு பள்ளி வளாகத்தில் அரசியல் சார்ந்த சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சட்டநாதபுரம், கொள்ளிடம், பூம்புகார், திருவெண்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மாலையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மழையில் நனைந்தபடி வீடு திரும்பினர். இந்த மழை குறுவை சாகுபடிக்கு பயனளிக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.